அமரத்துவமடைந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தரும் பேராசிரியருமான ரட்னம் விக்னேஸ்வரனின் இறுதிக்கிரியைகள் இன்றைய தினம் இடம்பெறுகின்றது. அந்த வகையில் இன்று மதியம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் அவரின் உடல் மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக கைலாசபதி கலையரங்கில் அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றன. குறித்த அஞ்சலி நிகழ்வில் துணைவேந்தர், பேராசிரியர்கள், துறை தலைவர்கள், விரிவுரையாளர்கள், பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு தமது அஞ்சலிகளை செலுத்தினார்கள். அத்துடன் பேராசிரியர் ரட்னம் விக்னேஸ்வரன் தொடர்பான நினைவுரைகளும் இடம்பெற்றன.
சிற்பித்தார். அத்தோடு கருத்தோன்ற மண்தோன்ற காலத்தில் முன்தோன்றும் காலம் மூன்றும் மூச்சான தமிழுக்காய் தாம் தோன்றார் பேரப்பா காப்பாதென்றும் இனமோட கடைபிடித்தார். தமிழுக்காய் உரிமை கேட்டு நீதிமன்றம் சென்ற ஆசா நீதி சேவை ஒன்றை நிராகரி சந்தித்தார். அறிவிருந்து எப்பிரதியில் அல்ல ஒப்பிரதியிலும் யார் காணோ உமைப்புகள் அறிவிருந்து என் உயிரான உயிர்ப்போடு என் உயிரான உயிர்ப்போடு சிறப்படையா அதனே காலனே ஆகினும் கழுகுவேற்றது அதன் காலனே ஆகினும் கழுகுவேற்றது. அதில் போடுது கலந்து போகும் தாயவாக்கு கண்டும் கோபங்கள் தீரும் மரணத்தினால் சில சாபங்கள் தீரும் வேதம் சொல்லாததை மரணங்கள் கூறும் விதை ஒன்று வீழ்ந்திடி செடி வந்து சேரும் பூமிக்கு நாம் ஒரு யாத்திரை வந்தோம் திரை தீரும் நித்திரை கொண்டோம் நித்திரை போவது நீயது என்றாலும் பக்குவமாய் வழிநடந்து இரக்கத்தின் இருப்பிடமாய் ஈகை பல செய்து இரக்கத்தின் இருப்பிடமாய் ஈகை பல செய்து எல்லோருக்கும் நல்லவர் பன்றியோரை பலகாலம் வாழவிடக் கூடாதென்று பன்றியோரை பலகாலம்
ஆளவிடக் கூடாதென்று என் செய்து இறைவன் சட்டமது என் செய்து இறைவன் சட்டமது இனி காண முடியாத சோகநிலையோடு இனி காண முடியாத சோகநிலையோடு மேதினி போற்றிடும் வள்ளலே வருக. விஞ்ஞான பீடத்தின் முன்னே நான் துணைவேண்டி வருக. பல்கலையின் முதுகெலும் பானீர் வருக. முகை நிறைந்த சிரிப்பினாய் வருக. ஆசிரியர் சங்கத்தின் முன்னே நான் உபதறிவா வருக. அவர் நலனுக்காய் அரும்பாடு பட்டாய் வருக. எண்ணரும் தர்மங்கள் புரிந்தாய் வருக. கைலாசபதி கலியரங்கில் வைக்கப்பட்டிருக்கின்றது. எத்தனை நாட்கள் எத்தனை நாட்களில் கலையரங்கில் வாய் திறந்து வார்த்தைகள் பல வளம் நிறைந்த வாழ்வுக்கு வழிகாட்ட தந்திருக்கிறேன். இன்று வாய்மூடி மௌன பேராசிரியர் ரட்னம் விக்னேஸ்வரன் அவர்களுடைய கூடியிருக்கின்ற இவ்வேளையிலே அந்நாளில் இவரது பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் ரட்னம் விக்னேஸ்வரன் அவர்களுடைய அகவணக்கத்தினை நிறைவு செய்து கொள்வோம். முதலிலே அண்ணனுடைய பேராசிரியர் அவர்கள் மாலை வேளை எம்மை விட்டு சென்று விட்டார் என்ற செய்தி எமது துறைக்கு எட்டிய போது அவருடைய சக விருந்தினர்களாலும் மாணவர்களாலும் அதிர்ச்சியிலிருந்து மீள முடியவில்லை. அமைதியான ஆரவாரமற்ற முறையில் தனது வாழ்க்கையை வெற்றிகரமாகவும் அர்த்தமுள்ள வகையிலும் வாழ்ந்து கொண்டு அத்தகைய வாழ்வின் மூலம் எல்லோரது அன்பையும் நன்மதிப்பையும் பெற்றுக்கொண்டவர் எமது பேராசிரியர். 2004ஆம் ஆண்டு கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இருந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் எமது துறைக்கு தன்னை ஒரு சிதேச விரிவுரையாளராக இணைத்துக் கொண்டார். எமது துறையில் விரிவுரையாளர் பற்றாக்குறையான சந்தர்ப்பத்தில் இவருடைய வருகை முக்கியத்துவம் பெற்றிருந்தது. தன்னுடைய மனித புலமையை மாணவர்களிடம் மாற்றுவதற்காக ஓய் ஒளிச்சலின்றி பாடுபட்ட பேராசிரியரின் மறைவு எமது துறைக்கு ஈடு செய்ய முடியாத ஒன்றாகும். 2007-2008 காலகட்டத்தில் கணித பாடத்தில் தனி ஒரு சிரேஷ்ட விரிவுரையாளராக இருந்து கொண்டு போதுமான ஆணை வசதிகள் அற்ற நிலையிலும் துறை தலைவராகவும் விரிவுரையாளராகவும் தூரத்தின் அனைத்து செயல்பாடுகளும் தங்குதடையின்றி நடைபெறுவதற்காகவும் துறையின் அனைத்து செயல்பாடுகளும் தங்குதடையின்றி நடைபெறுவதற்காகவும் தன்னை கொடி வாழ்க்கையிலும் வாக்குறுதி நிறைவேறுவதில் வல்லவராக இருந்தார். தனக்கு கிடைத்த தலைமைத்துவ சந்தர்ப்பங்களில் எல்லாம் தனது பணியாற்றுபவர்களை அன்பாகவும் சிநேகபூர்வமாகவும் அணுகி பணிகளை நிறைவேற்றுவதில் வல்லவராக இருந்தார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பெற்ற அமரர் பேராசிரியர் ரட்னம் விக்னேஸ்வரன் அவர்கள் அப்பல்கலைக்கழகத்திலே விரிவுரையாளராக, துறை தலைவராக,
பீடாதிபதியாக துணைவேந்தராக பல அவதாரங்களை எடுத்து இன்று நூறா அமைதியுடன் தன்னுடைய இறுதி பயணத்தை ஆரம்பித்துவிட்டார். பேராசிரியரின் மகையினால் தாகமாக்கியிருக்கும் அவரது குடும்பத்தினருக்கு கணிதமும் குடிவியல் துறையினர் சார்பாக ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிப்பதோடு அண்ணாவின் ஆத்ம சாந்தியை இறைவனை பிரார்த்திப்போம். அமரர் பேராசிரியர் ரத்னம் விக்னேஸ்வரன் அவர்களுக்கு இரங்கல் செய்தி. யாழ்ப்பாண மாவட்டத்தில் சைவமும் தமிழும் இரண்டரை இணைந்து வளரும் இணுவை ஊரின் முதல்வனும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக பட்டதாரியும் கிழக்கிழங்கை பல்கலைக்கழக விரிவுரையாளர், துறை தலைவர், பீடாதிபதி பதவிகளை வகித்தவரும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக பேராசிரியர், துறை தலைவர், பீடாதிபதி மற்றும் துணைவேந்தர் பதவிகளை அலங்கரித்தவரும் ஆகிய பேராசார் ரத்னம் விக்னேஸ்வரன் ஐயா அவர்களின் இறுதி ஊர்வலத்தில் இன்று ஒரு சமூகமாக இங்கு சங்கமித்துள்ளோம். அவர் யாழ்ப்பாண இந்து கல்லூரியிலே பிசிக்ஸ் 3லேயும் ஆகக்கூடிய புள்ளி பெற்று பிரைஸ் வாங்கினார். பிரின்சிபல் சபாலிங்கம் இவருடைய வகுப்புக்கு மெட்ஸ் எடுக்க போய் இதை கண்டுபிடிச்சார், கட்டினார். அப்பொழுது உங்களுக்கு அடுத்தடுத்த வகுப்புக்கு ஒரு நாள் ஆசிரியர் தராத வகுப்புக்கு விக்னேஸ்வரனை போய் படிக்க வச்சிருக்கார். அன்றைக்கே இவருடைய திறமையை மாணவர்கள் வந்து ஆச்சரியப்பட்டார். ஒரு மெல்லிய சிரிப்போடு தன்னுடைய இந்த பெரிய தலைக்குள்ளே நிறைந்த புலமையோடு அமைதியாக இருந்து பல்கலைக்கழக பரீட்சையை சந்தித்தார். அவருடைய வீட்டிலும் பேசினார். அவர் பரீட்சை எடுத்துவிட்டு வீட்டில் இருக்கின்ற போது மாணவர்களுக்கு வகுப்பு வைத்துக் கொண்டிருந்தார். பல்கலைக்கழக அனுமதி வந்த போது அவரது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே படிப்பதற்கு சயின்ஸ் ஃபேக்கல்டிக்கு வந்தபோது அவருடைய குறிக்கோள் பொறியியலாளராக வர வேண்டும் என்று இருந்தார். திருப்பி அவர் நான் 2ஆம் தரம் பரீட்சை எடுக்க போகிறேன் என்று அடம் பிடித்து திருப்பி பரீட்சை எடுத்துக் கொண்டிருந்தார். அந்த காலத்தில் யூனிவர்சிட்டிக்கு ஃபோம் நிரப்பி ஃபர்ஸ்ட் ஃபோம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி முடிய 1.5 மாதத்தில் இவருக்கு செகண்ட் சைக்கிள் இன்ஜினியரிங் பெரிய கவலை. ரிஜிஸ்டர் பண்ணி போட்டு என்ன செய்வது. மிக கவலைப்பட்டு கொண்டிருந்தார். தான் பொறியியலாளர் வர வேண்டியதான் பாருங்க, அநியாயம் 1.5 மாதத்துக்கு முன்னாடி யாரை போய் சந்திப்பதென்றே தெரியவில்லை. அப்படியான ஒரு கவலையோடு என்னோடு பேசி கொண்டிருப்பார். நாங்கள் உற்சாகப்படுத்தி கொண்டிருப்போம். விக்கியன்னா உற்சாகப்படுத்தி அந்த மழலை பருவ காலம் தொடக்கம் கடவுளோடு இறுக்கமான ஒரு பற்றும் ஒரு போராட்டம். சின்ன வயதிலேயே அவர் கந்த சஷ்டி விரதத்தோடு இருப்பார், பேசாம இருப்பார், கோயில் அப்படி இருந்தார். பின்பு பல்கலைக்கழகத்திலே என்ன உச்ச நிலைக்கு வர வேண்டுமோ வந்து புலமை பரிசு எல்லாம் பெற்று இங்கிலாந்து சென்று 20 வருஷம் கிழக்கு பல்கலைக்கழகத்திலே சேவையாற்றி யாழ்ப்பாணம் வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே அவர் எல்லா உயர் பதவிகளையும் வகித்து துணைவேந்தராக வந்தார். நான் அவர்களோடு இங்கே பேரவையிலே 15 ஆண்டுகளுக்கு கிட்ட பேரவையில் இருக்கிறேன். ஒரு நாளாவது இவ்வளவு நண்பராக எனக்கு வாக்களி என்று கேட்கவே, எனக்கு பிசி எலெக்ஷனுக்கு போட் போடுவோம் கேட்கவே ஒரு. அப்போ இவர் பல்கலைக்கழகத்திலே துணைவேந்தர் பதவிக்கு போட்டியில் நிற்கின்ற போது சில பேர் சொன்னார்கள் இவர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னா அவர் 2ஆம் இடமாக வந்தார். அவர் அதை பற்றி அக்கறை இல்லை, எந்த ஒரு அரசியல்வாதியிடம் போவோம் இல்லை, ஒன்றும் எதிர்பாரா விதமாக அவர் பல்கலைக்கழக துணைவேந்தராக வந்தார். அப்படி வந்த போதும் அவருடைய எந்த அதில் ஒரு பெரிய மாற்றமோ துள்ளி குதிப்போ இதுவும் கிடையாது. அந்த ஒரு சிறிய புன்னகை கேட்ட கேள்விக்கு மாறுவார். ஆனால் கனதியான அறிவோடு வந்தவர், கனதியான சிந்தனையோடு வந்தவர். ஒரு முறை ஒரு விசாரணை குழுவுக்கு இவரோடு என்னை பேரவை நியமித்தார்கள். ராம்நாதன் மியூசிக் அகாடமி ஒரு சிறிய கடசாசி துண்டு கேள்விக்கு மேலும் கேள்வி கேட்டார். இப்படி படபடன்னு இருக்கிறார். அடுத்த பேரவர் கூட்டத்துக்கு டைப் பண்ணி 3 பக்கத்தில் ரிப்போர்ட். அப்போதான் நான் அன்றைக்கு ஆச்சரியப்பட்டேன். அங்கே பேசப்பட்ட விடயம்
மதியமெல்லாம் ஒரு 2 வரி 3 வரியில தான் ஒரு பேப்பர்ல சின்ன பேப்பர்ல போயிட்ட மனிதன் இப்படி ஒரு அறிக்கையோட வருகிறாரு. அவ்வளவு புலமை இருந்தது, பெருமை இருந்தது, அவரிடம் ஒரு அமைதி இருந்தது, தெய்வ நம்பிக்கையிலே அவர் ஊறியவர். அதனாலே அதிகாலை 3 மணிக்கு எழுப்பி 4 மணிக்கு இறக்கும் வரை எழுதில் கந்த சுவாமி கோயிலுடைய மணி கேட்க வேண்டும் என்று போனார். அப்படி போய் கும்பிடுவது மட்டுமல்ல, மாலையிலே கும்பிட போடுவார். அவர் கடவுளோடு செய்த வழிபாட்டு போராட்டங்கள் தோற்றது கிடையாது. எனக்கு தெரியும், திருமணமாகி பல வருஷம் குழந்தை இல்லை, அந்த உருக்கமான ஒரு பக்தி செலுத்தி 2 செல்வம் கிடைத்து விசாரன் மகள் எல்லாம் வந்து கோபுரம் கட்டி கோயிலுக்கு காணிக்கை செய்து, அப்ப நான் பள்ளியோட சொன்னேன், கேட்டதை தருகிறான், அதான் அவனை விட்டுட்டு நான் போவேன். கேட்டதை தருகிறான் அந்த நிலை தான். இங்க வேந்தலாம் பதவி வைக்கிறோம், இப்படியே அங்க 4 மணிக்கு கோயில். எல்லா நாளும் தெய்வ வழிபாடு தான் தெய்வம். அதனால தான் தெய்வம் எல்லாம் கேட்டதெல்லாம் கொடுத்து, தெய்வம் கேளாமலே மரணத்தையும் கொடுத்திருக்கிறது. அந்த மரணம் கூட அல்லல் படாமல் இடமில்லை ஒரு ஆசிரியருடைய 31ஆம் நாளுக்கு போய் சாப்பிட்டு அங்கிருந்தவரோடு மகிழ்ச்சியாக உறவாடி கொடுத்து தன் கோயில் வாசலாக வந்து ஊருக்கு தன்னுடைய மனைவியிடம் நோக்கி வருகிற போது காலையிலும் இங்கே வகுப்படுத்தவர், மாலையிலே 3 மணிக்கு வகுப்பு இருக்கு என்று சொல்லி அவசரமா வந்தார். அந்த சாப்பிட்ட இடத்துல அதுக்கிடையில கடவுளுடைய அழைப்பு வந்தது. நான் நீள நினைந்து பார்க்கிறேன் இந்த மனிதனுடைய முயற்சி, இந்த மனிதனுடைய அடிப்படை முயற்சி. யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் நாங்கள் படித்த காலத்தில் அவர் பெற்ற கடின உழைப்பு, என்ன இடத்தை பெற முடியுமோ அத்தனையும் கண்டு துணைவேந்தர் பதவி இறங்கிய பிறகு, அதுவும் இடையில இறக்கப்பட்ட பின்பு நான் நினைத்தேன், சாதாரணமாக இனிமேல் என்ன உழைச்சாச்சு படிச்சாச்சு இந்த பக்கம் பெற மாட்டேன். 7 நாள் கழிஞ்சு இந்த குன்றமரத்தடியில நான் வந்து நிற்கிற கூட்டத்துக்கு மோட்டர் சைக்கிள் இப்படி என்ன நானும் இப்படி என்ன திரும்பி மறைச்சு போட்டுச்சுங்க. என்ன நிற்குதுன்னு நான் கூட்டத்தை என்ன நடக்குது, கவுன்சில் ஏது நடக்குது இன்றைக்கு வரை கேட்டது கிடையாது. தன்னுடைய பதவி முடிந்த பின் கவுன்சில் என்ன நடக்குது, ஏதாவது கலைக்கிறாரா, ஒன்றுமே கேட்க மாட்டேன். கதையெல்லாம் கதைப்பார். தைப்பூசத்திலும் பல விடயங்கள் கதைத்தார். ஆனால் பல்கலைக்கழக பீடத்தை பற்றியோ துணைவேந்தரை பற்றியோ பேராசிரியர்களை பற்றியோ யாரை பற்றியும் ஒரு கதையார். அவரிடம் இருந்த ஒரு தனித்துவம், ஒரு அமைதி நான் கடைசி வரை படிப்பேன். எனவே நான் விட்டுட்டு ஓட மாட்டேன். அவருடைய மைத்துனர் எல்லோரும் ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, கனடான்னு நான் அவரிடம் போக மாட்டேன். கடைசி நாள் வரை படிப்பேன். கடைசி நாள் வரை படிப்பித்து விட்டு கடைசி நாள் வரை கடவுளை கும்பிட்டு விட்டு போகிற பாய்ச்சி ஆலம் தானுகந்து அமுது செய்தானை ஆதியில் அமரத்தோடு வைத்தும் சீலந்தான் பெரிதுமுடையானே சிந்திப்பவர் தம் சிந்தையுள்ளானே ஏலவால் குழலால் உமை நன்கை என்று வைத்து வழிபடப் பெற்ற பவானியால் வழிபடப் பெற்ற காலகாலனை கம்பனம் மானை காணக்கண் அடியை பெற்றவர். So we are human beings. The time is the greatest influence of nature on us. So which brought us to this beautiful planet. பஞ்சவரன் அம்மா இந்த கருவில் இந்த 65 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கரு உருவாக ரத்னமையாருடைய பக்தி சிரத்தையோடு உருவான எங்களுடைய விக்னேஸ்வரன் அவருடைய பேருக்கு ஏற்ற மாதிரி பல பேருடைய விக்னங்களை அகற்றக்கூடிய மாதிரி வாழ்ந்து ஆதல்தான் வந்து அமுது செய்தாங்க. இஸ் a sacrificial land, priest in the Why did I early? Because so many people wanted to do a lot of things, but they always find somebody to sacrifice. That is a leadership. They said all over the place he accepted responsibility, risky responsibilities. So in a pressure, he never spoke. That's built up in his life. In 2004,
when his friend Tambaya was shot dead from Nelledi, he was an economist. Then he couldn't go back. So, shouldering responsibility in a country where the oppressed people, representing oppressed people is a big thing. That's what has happened during Jesus. We call the word sacrificial lamb. Palikada. That's happened here also. We always want to push our agenda, so we find somebody like him, very quiet. Whenever you say something, he says yes. Even the students also exploited, everyone exploited. Yes. That's why the safari killing was going on in Jaffna. You know, safari killing is a word used by Rajan Kool. I don't want to call the commander name, right? Somebody go to this, rural camp. There's some interaction, the interrogation will happen for some days. After that, days, after some few encounters, they may tell him not to report anymore. Then on their way home, he will disappear. During that time, he assumed duties in Jaffna. At the time, I wanted to leave to Australia for some purpose, sabbatical. Of course, very scary. Then this man came and took a responsibility in the mess department. That's what they said during the 2004 to 6. Only this man shouldered my responsibility. I also left for 2 years in a difficult time. Then he shouldered everything. He never complained. So as a person, right from the beginning, as a mathematician, today also I heard how humble he is. Today only I heard. That's a participation of this journey. Even the last day, I am getting admired to him. Here, Thiruvan sir said, he had a prize. He moved from Indian Sayotra to Jaffna Hindu College. And then after going to Hindu College, he was overshadowing all the people and getting all the prizes for applied mathematics, pure mathematics and physics. And he got entered to engineering faculty also. He had a spark. That's what his ability. I know he was a good teacher. I checked, I memorized his papers, he memorized my papers. Since 79, I came to this university. He is a glorified son of our university mother. That's the most important. This university mother has seen so many people. And university mother has sent off to so many people. This auditorium, renewal lady recently was glorified here. The last year, Srikanta Lakshmi. Now another renewal man, very distinguished. Our librarian, he had a commemoration of the last rites. Here we have another renewal man. So renewal is famous for hard work, and traditionally they were farmers. So he came from a very humble family. Then they rose themselves after independence or 1960s, 70s with the free education. Now even at home there were tributes sent. So they always telling. So how this village is moving ahead. So here the family, the Bhavani madam, then his sons were daughter Vasana and Visalan. They only born after they joined University Jaffna in 2007-8. So they are very young. So during all his time, from 84 to 2004, he was a pioneering staff in the Eastern University. So he built everything, curriculum, department, and all kind of things from Uraur Mahavidyalaya, from that premises. Now Eastern University having facilities, even sometimes we could compare to not us, even better than us in certain facilities, hostel facilities and everything. So he has been pioneering. His students are taking mental to lead the Eastern University. So what is all about? We are a feeling machine. So this man spoke less. That means lot of pressure built up because we were a close associate to him. His room is next to my room all over the time. Even we had a problem, we had a conflict
competition about the VC post also, number 1 and number 2. But we had the same room. We never had any single issue. Because this man always, today is the delicate smiling, the lips are closed. I can't see anymore. His eye had the power of showing the mercy and illumination. Now that is closed. Then always the embrace with us, with the warm hands, that is tied up. And he has visited so many places during the Langa Mudita time, and this Kulali, this Nallur, Kombadi, and he had to travel all over the place. And England, then the sabbatical to England, then as a Vice Chancellor, I know he visited France, Canada, Norway, all over the place, trying to do projects. These tireless legs, sweeping all over the world. Today is frozen, no more moving. So what else now we are conducting here? His ears are opening. His shuttle body presence is here. We are not wasting time. He is not wasting time. So the shuttle body presence here, the ears are open. Then there is a lamp. So there is a lamp. So that light is there. This swan of his life, the Anna Parava, our Yakiran, the Anna Parava, and the Jeevan departed, is still hanging around here because this is the place he loved. Second to his family, maybe third to his wife and children, that is his destination. He was with them, then this is our place. This only place. You ask Bhavani Madam, whenever he got up, see, you all say 3 o'clock, 4 o'clock, but yesterday she said 2:45 he wake up. 2:45. Then she said she wouldn't mind not to wake up that time. Then doctor advised he has to prepare the hot water and they can take a bath by himself, moving to this Kandasamy. Who is Kandasamy? Who is Swami? It's only God called by Swami. No Pulya Swami, no Krishna Swami, no Sivaveruman Swami. Only Kandasamy, Swaminathan, Velaya Swami. He is the one who controls his senses. Did he shout at anybody? Has he shown any extravagance, glamours in this place since he's been here from 1979? Quietly work. Of course, he represented difficult people. That's I know. So they shouldered it, they choose him. So he's a quiet one, always say yes. In department also, we have been always present. Any project, anything, he always accepts. So today he accepted his death. Why his death was on the road? I tell you, I was 62 years old. I remember my best maths teacher, Tilyambalam from Udupati, he also died in the road. Everyone knows, my engineer Prabharan knows. When he was attending another 31st ceremony and coming back, he died of heart attack. Then I was proposing a tribute. I said, his wife is a Patni. Pativirada, served the husband all the time. He was worshipping the Lord. But she is serving in the home. She is not putting another hand back and going. And ordering food from, Uber or this pizza or whatever. She is serving Pativirada. Then the Pativirada is there. The home is like a shrine. Then the Jamaraj or the Kalakalan find it difficult to come. So where to catch him? Nearest corner. The second corner, I went and saw that. The second corner, he fell. Then I talked to his doctor, Sivananda Raja. I want to find out who is this doctor. In Jaffna, there is no doctor. His doctor is Sivananda Raja, former council member. Only he invited him to be with his patient. Because he never goes anywhere. Then doctor said, after having all this 31st ceremony consumption of food, then all his blood would have been going into the intestine and all these, these digestive areas. Maybe the heart will have less
less flow. He might be driving, so he fell. And that is the destination. A man who has been serving, full of sacrifice, then he sacrificed a life on the day, as our head of mathematics said, all of us are his students. Maybe I am the one staying here all the time. So from our time, then we all know that he has been shouldered responsibility. Even on that day of his departure on Friday, he claimed up to his, now after putting a new department ground floor, we moved him from floor 1 to ground floor because he had some problem with his right leg. Some sort of movement. But on that day, he climbed the 3rd floor to conduct the lecture. So that is a bravery. So the brave man decorated this auditorium with so many functions, with his limitations. Of course he had limitations. As the registrar said, as the secretary, he had limitations, but he represented the bravery. That brave man, last journey, his life is a journey. So I said his journey came from Kanjavarna Amma's womb as a one cell. Then evolved for 65 years. Veda Nutprayam, Veda Nure Buveredum, Padi, Urangi Pum, Pere Balagana, Palayandu Pum, Kachadura, Thermoda, Oditrinja. He starts serving. And final day also he served. Now, this Visagan and Vasana, the beloved kids of him, that is the prime responsibility where he failed. The prime responsibility. Because end of the day, he is a dependent for Visagan. Visagan used to bring him to the department and give all the assistance. So that guy, that small guy, today he is doing the last rites. How unfortunate he is. Because he is also divine blessing. They put the name Visagan. I know this Vigneswaran and Visagans are close associates. And then Vasana, then the Bhavani. This is a one family thing by name. I know, I pray the Lord. He should show his mercy. That man served. Had a lot of problems. You don't know. So you are politely saying he did. When you are serving in the temple, that's the most disastrous thing. Even Velayamurthy father died in the temple treasurer post, heart attack. Sorry, remembering this. It's not easy, Jaffna temple. People say this. I know this man had organized big things, but he shouldered and consumed all the pressure within, not to let even the family know, friends know, colleagues knows, everyone celebrated his association. Last day when he was talking to Visagan, he said, "Hey Papa, where did he go, Majan? Where did he go for his treatment?" He said he never says something. One day he came at 8 o'clock, he didn't come turn up. Now this man searched for him. Then he called him, "Where are you, Papa?" Then he said, "I am in the nursing home." "What are you doing?" "I had an appointment with Aravindan. My number is 33. But on 12 going, he didn't say I am the Vice Chancellor, former Vice Chancellor in nursing home. This was only a couple of weeks ago. So he accumulated all the pressure. So he's a beautiful soul. It's divided. And you are the beautiful people decorating his last day of this journey. Then of course the 31st will come. That is the last ritual. We didn't attend the birth ceremony when they are putting 31st in their cradle. We didn't attend this beautiful ceremony of this wedding. Then there were so many glorifications. We miss. Today we are the fortunate one. Narada Muni says the association of great soul is very rare. Maybe due to the pious activities of the previous birth. But associate Alala, we now give a very dignified, respectful departure. That is what we want to do. Thank you very much for all your presence here, expressing your last rites. I know time is running out. This another group is waiting in the interview.
பல்கலைக்கழகில் மௌனிக்கப்பட்ட மாணவர்கள் தினம், முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் என அனைத்திலும் பங்கு பற்றி ஈகத்துடன் ஏற்றி வைக்கும் ஒரே ஒரு துணைவேந்தர் ஆவார். முள்ளிவாய்க்கால் நினைவு தூவியை அமைக்கும் போது பல சவால்கள் ஏற்பட்ட போதும் அதை புனரமைப்பு செய்வதற்கு ஒத்துழைப்பு நல்கினார். இவை திரும்புகிறாய் என்று பல்கலை தாய், திரும்புகிறாய் என்று பல்கலை தாய், தீராத காலமே ஏன் கனவை கலைத்தாய். திரும்புகிறாய் என்று பல்கலை தாய், தீராத காலமே ஏன் எங்கள் கனவை கலைத்தாய். சொல்லிவிட செயலை நம்புகிறார். மழை திறந்தது கண்ணீர் மனம் அவரின் நினைவாக. மழை திறந்தது கண்ணீர் மனம் அவரின் நினைவாகும். பாடம் சொல்லி தந்தீர் பல்கலையின் பல பதவிகளில் வேட அன்னதானமும் ஒருங்கே செய்தீரோ. ஈசனின் குழந்தை எழில் கொஞ்சும் இதுவை கந்தனிடத்தில் உமக்கிருந்த காதல் உரைக்கிருந்த நாள் அதிகாலையிலிருந்து